Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 3dsmaxல இன்டர்பிளாக்கிங் brick நம்ம வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நம்ம 3dsmaxல அத வந்து நம்ம வியூ எப்படி கொண்டு வரது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ அத வந்து இன்டர்பிளாக்கிங் அந்த டெக்ஸ்சர் இருக்கு பாத்தீங்களா, அதை எப்படி 3dsmaxல கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அதுக்கு சின்னதா ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன், வால் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். இதனுடைய லென்த் 10 feet கொடுத்துக்கிறேன், வித் 6 inch கொடுக்குறேன். ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 10 feet கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இன்டர்பிளாக்கிங்க்கு நம்ம கூகுளில் இருந்து நம்ம டெக்ஸ்சர் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் ஜஸ்ட் இன்டர்பிளாக்கிங் டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அதில் வந்து ஷோ ஆகும். மெரூன் கலர், அதாவது எப்படி சொல்கிறது, ரெட்டு இல்லை ஒயிட், இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அது ஷோ ஆகும். பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எதில் இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து வேரி ஆகி இருக்கும். இப்போது நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒயிட் இன்டர்பிளாக் தான் நம்மளுக்கு பெயிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி இந்த வியூ காட்டி ஆகணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரெட்டே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல 3dsmaxல வந்து ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். நான் வந்து ரெட் கலரில் இருக்கிறத நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஒயிட், அதாவது ஒயிட் ஷேடில் நம்ம கொண்டு வரதா இப்போ பார்ப்போம். மெட்டீரியல் எடிட்டரில் போயிட்டு இப்போ இது இருக்குது அப்படின்னா நியூவாக ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஸ்டாண்டர்ட் இருக்கும் இல்லையா, இதில் போயிட்டு வீரே மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வீரே மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக டிஃப்யூஸ், அதுக்கப்புறம் ரிஃப்ராக்ட் 3 இருக்கும் இல்லையா, இதில் நீங்கள் ரிஃப்ராக்டும் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம டெக்ஸ்சர் மட்டும் பார்ப்போம். டிஃப்யூஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக ஒயிட் ஷேட்லேருந்து கொஞ்சம் கம்மியான கலர் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வேல்யூ பார்த்தீங்கன்னா 128 நார்மலாக இருக்கும். இப்போ நான் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒயிட் வேணுமோ அந்த ஒயிட் ஷேடில் வச்சுக்கோங்க, வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. கரெக்டாக? ஸோ நல்லா விசிபிள் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் இதை வந்து பெருசு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பெருசு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த இன்டர்பிளாக் டெக்ஸ்சரை இதில் கொண்டு வரணும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பேராமீட்டரில் நம்மளுக்கு டிஃப்யூஸ் இதெல்லாம் இருக்கும். அதை வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே லாஸ்ட்லேருந்து 4th ஒன்னாக பார்த்தீங்கன்னா பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் டிஃபால்ட்டாக எல்லாமே உங்களுக்கு நன்னு தான் இருக்கும். நீங்கள் நன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம நார்மலாக பிட் மேப் கொடுப்போம் இல்லையா, டிஃப்யூஸ் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு அந்த பாக்ஸ் கிளிக் பண்ணோம்னா பிட் மேப்க்கு போகும் இல்லையா, அதே போல் உங்களுக்கு இந்த இடத்துல பிட் மேப்னு ஷோ ஆகும். அதை டபுள் கிளிக் பண்ணி நம்மளுக்கு இப்போ இந்த டெக்ஸ்சர் தான் நம்மளுக்கு இன்டர்பிளாக் டெக்ஸ்சர். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தக்கப்புறம் இதை டபுள் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். அந்த டெக்ஸ்சர் மட்டும் நம்மளுக்கு இதில் கிடைக்கும், ஆனால் நம்மளுக்கு அந்த ஒயிட் கலர் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த டெக்ஸ்சர் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைலிங்கில் போயிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ 0.5 கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல ஒரு 0.5 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெக்ஸ்சர் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு சின்னதாக வேணும் அப்படின்னா ரொம்ப டெக்ஸ்சர் வந்து மினிமம் டிஸ்டன்ஸில் இருந்தால் போதும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைலிங் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்சர் மட்டும் வேணும்னா நம்ம பம்பில் போயிட்டு அந்த மாதிரி கொடுத்தோம்னா போதும். இது வந்து இன்டர்பிளாக்கிங்னு இல்லை, நீங்கள் எந்த ஒரு டெக்ஸ்சர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே கலர், அதே டெக்ஸ்சர், பட் வந்து எனக்கு கலர் வேறு மாதிரி வேணும், கூகுளில் அந்த மாதிரி இல்லை எனக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஜஸ்ட் எப்பவும் போல் நீங்கள் ட்ராக் அண்ட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். ஓகேவா? அதுவே நீங்கள் வந்து இந்த இடத்துல ஷோ ஷேடட் மெட்டீரியல் இன் வியூ போட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டில் தான் காட்டும். ஓகேவா? ஆனால் ரெண்டர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒயிட்டில் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஆனால் ஷோ மெட்டீரியல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட்டில் தான் காட்டும். ஓகேவா? ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.